உனக்கு ஆயித்த மச்சான். வணக்கம் மச்சான். படிக்கிறீங்களா? படிங்க படிங்க படிங்க. நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகுங்க. மாமனுக்கு உதவியா இருக்கும்ல. எங்களுக்கு தெரியும். துளசி என்ன மாமனை கண்டதை வெக்கப்படுற? வா வா, என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன வெக்கம்? நமக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, வெக்கப்பட்டா வேலைக்கு ஆகுமா? தம்பி, நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பையனா இருக்கலாம், ஆனா அதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பரிசம் போட்டு உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லன்னு என் பொண்ணு தீர்மானமா சொல்லிட்டால, அதுக்கப்புறமும் ஏன் விடாம இப்படி விரட்டி விரட்டி அவளை தொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் தம்பி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி எவ்வளவு பணக்கார பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்க வேண்டியது தானே. எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி. ஐயோ ஆயித்த, இந்த ஊர்ல எம்புட்டோ பணக்கார பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா என் மனச கப்புன்னு பிடிச்ச ஒரே பொண்ணு உங்க பொண்ணு துளசி தான் அத்தை. அத்தை, உங்க பொண்ணு துளசி கண்ணாலே என் மனச கற்பூர மாதிரி பத்த வச்சு அப்படியே எரிச்சிட்டா அத்தை. ஐயோ தம்பி, இப்படி பேசுறதெல்லாம் முறையே இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லதான், முறை இல்லதான். என்னதான் இருந்தாலும் நீங்க என் மாமியாரா வர போறவங்க, உங்ககிட்ட இதுக்கு மேல சதுர தேங்காயை போட்டு உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் துளசி மேல எம்புட்டு ஆசை வச்சிருக்கேன்றத நீங்களே புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்கீதமா நடந்துக்கணும். எங்களையே நீங்க தானே சேர்த்து வைக்கணும். பெரிய மனுஷிக்கு தானே அழகு. இதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிறீங்க. அண்ணா வேணாண்ணே, பேசாம போயிருங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏ இங்கேறா, நீ என்ன அண்ணன் சொல்லக்கூடாது, ஐத்தான்னு சொல்லணும், இல்ல மாமான்னு சொல்லணும். எங்க சொல்லு சொல்லு, மாமான்னு சொல்லு. பாத்தியாமா பாத்தியாமா, நீ கொஞ்சம் முறை சொல்லி அமைதியா இரு, நான் கூப்பிடுறான். பேசிக்கிறேன். நீ எதுவும் பேசாத தம்பி. இந்த முறை சொல்லி கூப்பிடுற வேலை எல்லாம் இங்க வேண்டாம். பேசாம கிளம்புங்க. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதாமா. ஐத்தா, இப்ப எதுக்கு கோச்சிக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் வரப்போற முறை தானே, விட்டுட்டு போக போற முறை இல்ல. நீங்க முடிவு பண்ணிட்டு ஆச்சாமா, நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? சொல்லுமா பண்ணுங்க, நல்ல முடிவு பண்ணுங்க. நான் ஒண்ணு வேணான்னு சொல்லலையே. எனக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அப்படிதானே? நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். தம்பி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. பேசாம போயிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ, என்ன நடக்கும் அத்தை? என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா? எனக்கும் உங்க பொண்ணு துளசிக்கும் கல்யாணம் நடக்கும். ஐயோ துளசிக்கண்ணே, இது இந்த மருதமுத்தோட முடிவு இல்ல. நீ கும்பிடுறிய அந்த முருகன், அவனோட முடிவு. துளசி, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. துளசிக்கண்ணே, என்னைய தவிர எவனாவும் கழுத்துல தாலியை கட்டினான்னு வையி, கட்டினவனும் உசுரோட இருக்க மாட்டான், கழுத்தை காட்டின நீயும் உசுரோட இருக்க மாட்டேன். அட்டா ஐயோ, துளசி, அம்மா, துளசி, அக்காவை புடிமா. வாம்மா, வா, உட்காரு. துளசி, துளசி, இங்க பாரு. துளசி, அம்மா, என்னம்மா இது? மருதமுத்து மிரட்டுனதுக்கு அக்கா மயக்க போட்டு விழுந்துச்சு. என்னம்மா இது? டேய், உன் அக்காவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. யாராவது சத்தம் போட்டு பேசினாலே மயக்க போட்டு விழுந்துருவா. நீ போ, போய் தண்ணி கொண்டு வா. போடா. சரிம்மா. சீக்கிரம் வா. துளசி, 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 வாயேண்டா சீக்கிரம். துளசி, துளசி, ஒண்ணும் இல்ல. துளசி, அவன் போயிட்டான். துளசிமா, ஒண்ணும் இல்ல,
ஒண்ணும் இல்ல அவன் போயிட்டான். ஏமா 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 துளசி அவன் போயிட்டாமா. இங்க பாரு பயப்படாதம்மா, அம்மா இருக்கேல்ல. அக்கா ஏன் இப்படி பயப்படுற? வந்து சேர்ந்து இருக்க பாரு. என்னடா நீ பயப்படாம என்ன பண்ணுவ? அவன் வேற கைய வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு மிரட்டுறான். அத கேட்டதுமே எனக்கு தலை சுத்தி மயக்கமே வந்துருச்சு. நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு அழுகா வருது. டேய், என் பொண்ணை பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பா இருக்கா? ஏண்டா என்ன பார்த்தா சிரிப்பா இருக்காடா உனக்கு? வச்சுக்கிறேன்டா உன்னை. ஏண்டா சும்மா இருக்க மாட்டேன்?